ஜெஸ்ஸீevangelin. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சீக்ரெட் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பியூட்டி சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் காமெண்ட்டில் கேட்ட ஒரே விஷயம் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு எதனா ஒரு ஃபேஸ் பேக் சொல்லுங்கள், ட்ரை ஸ்கின்னுக்காக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி வீடியோ அவங்களுக்காக தான், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஓட்ஸை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் பவுடர் பண்ணி தான் இன்றைக்கி நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இப்படியே நான் அப்ளை பண்ண போகிறதில்ல, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஓட்ஸு இது பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்ட ஓட்ஸு 1.5 ஸ்பூன் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து மில்க் ஊற்றிக்கிறேன். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஹனி 1 ஸ்பூன். இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் மைதாவாக நினச்சிடக்கூடாது சொல்லிட்டு தான் நான் ஓட்ஸை நான் உங்களுக்கு காட்டினேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு அப்படியே வலிஞ்சு கொட்டும். ஸோ ரொம்ப கட்டியாக இருந்தால் நம்மளால் ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது. அதனால் நான் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, பேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு பிரைட்னிங் க்ளோயிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பேக்கை நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து அப்போ ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து போடுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓவர் ட்ரையில் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் ஈரப்பதம் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கும். நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஓட்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் சீக்கிரத்துலேயே நல்லா கட்டியாகிடும், நல்லா இருக்க பிடிச்சிரும். அவ்வளோ தூரம் நம்ம காய வைக்காமல், ஓவராக இருக்குமா பிடிக்கிற அளவுக்கு காய வைக்காமல், ஓரளவுக்கு காஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆன உடனே நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணும் போது நல்லா இப்படி க்ரப் பண்ணால் எப்படி இருக்கும் ஃபேஸ்க்கு, அந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணாலே போதும். நான் வந்து இது கொஞ்சம் காஞ்ச உடனே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். நான் உங்களுக்கு காஞ்ச பின்பு என்னோடய ஃபேஸை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி தொட்டால் நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான டைம். ஸோ நான் இப்போ போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுற ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்டான ஒரு லுக் வந்து உங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா அந்த ஈரப்பதமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஃபீல் ஸோ குட். இங்கெல்லாம் பயங்கர க்ளோயிங்காக இருக்குது. இது எனக்கு எப்படி ஃபீல் கொடுக்குதுன்னா, நம்ம ஒரு 4 வாட்டி 5 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொடுக்குற ஒரு பிரைட்னஸை ஒரு பேக் வந்து இவ்வளோ சட்டுன்ட்டு ஒரு 30 மினிட்ஸில் கொடுக்க முடியுமான்னு வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக ஒரு நல்ல பிரைட் கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலான்னா, நம்ம போகிற இடத்துல நம்ம சூப்பராக ஸ்பெஷலாக இருக்கும் போது இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நல்லா இருக்குது, நல்ல பிரைட்னிங் ப்ளஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்குது. இதை நம்ம வந்து வாரத்தில் 3 நாள் ட்ரை பண்ணாலே போதும். இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சர் சூப்பராக மாறிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆட் பண்ணியிருந்த ஓட்ஸ், ஹனி, மில்க். ஓட்ஸை வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நிறைய பேருக்கு பெரிய டவுட் வரும், இது மைதாவான்ட்டு. இது மைதா இல்லை. ஓட்ஸ் வந்து சூப்பராக உங்கள் ஸ்கின்னில் இருக்க எல்லா டெட் செல்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து சூப்பராக பிரைட் பண்ணி கொடுக்கும். அது மில்கோட ஆட் ஆகும்போது மில்க் வந்து ஏற்கனவே சூப்பராக பிரைட் பண்ணி கொடுக்கும். எல்லா மில்க் வந்து என்ன பண்ணனா, உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக சரி பண்ணிவிடும். ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் எதுனா மில்க் தான். ஹனி வந்து வேறு லெவலில் ஒர்க் பண்ண சூப்பரான ஒரு மாய்ஸ்சர். இது எல்லாமே சேர்த்து தான் நான் ஒரு பேக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இனிமேல் ட்ரை ஸ்கின்னுக்கு எந்த பேக்கும் இல்லை, எந்த பேக்கும் எனக்கு ஒர்க் ஆகலை அந்த ஃபீல் உங்களுக்கு வேணாம். இந்த பேக் உங்களுக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம் ரெமெடி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா ட்ரைனஸ் போய் சூப்பராக மாய்ஸ்சர் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா டெட் செல்ஸும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நல்ல ஒரு பிரைட் க்ளோயிங்காக இது உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்க்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்னோட ஞாபகம் இருக்கும். அப்போது ஞாபகம் வந்து
உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு உடனே பார்த்தோன்னே லைக் கொடுத்துருங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். உங்கள் கமெண்ட்ஸ்க்குள்ள கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நாங்கள் நிறைய சீக்ரெட்ஸ் வச்சுருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனல் சீக்ரெட் தமிழ் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் எங்களோட வீடியோஸ் உங்ககிட்ட வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் எங்களை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இன்னும் ஒரு சூப்பரான சீக்ரெட்ஸில் உங்களை வந்து பார்க்குறேன். Until bye from Jessie Evangelin. Bye bye.